2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா எப்போ ஒரு கோல்ட வின் பண்ண போறாங்க? இதுக்கு முன்னாடி எவ்வளவு கோல்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க? இந்த தடவை எந்த ரேங்க்ல இருக்காங்க? இதை பத்தி எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இதுல நிறைய வின்னிங்ஸ் நம்ம இந்தியாவும் பண்ணியிருக்கோம். அது இல்லாம மற்ற ஊர்களும் வின் பண்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். பட் இது வரைக்குமே நம்ம ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணவே இல்லை. ஏன் கோல்டு மெடல் இந்தியா வின் பண்ணல அப்படிங்கிற கொஸ்டின் உங்க எல்லாருக்கும் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஸோ உங்களை மாதிரி தான் எனக்கும் அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. பட் நம்ம இந்தியா வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ஏன் வின் பண்ணல அப்படிங்கிறதுக்குலாம் முன்னாடி இந்தியாவுக்கும் ஒலிம்பிக்கும் இருக்க ஒரு கனெக்ஷன் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா 1900 தான் முதல் முறையா இந்தியா ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1004 இருந்து 1012 வரைக்கும் இந்தியா எந்த விதமான இதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணல. அதுக்கப்புறம் 1920 இருந்து இப்போ நடக்கிற 2024 வரைக்கும் எல்லா ஒலிம்பிக்லயுமே இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ 1920s இருந்து 2024னா இத்தனை வருஷம் ஆச்சு. ஸோ இத்தனை வருஷத்துல இந்தியா எவ்வளவு மெடல் வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு உங்க எல்லாருக்கும் மனசுல இப்போ ஒரு கால்குலேஷன் போக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இந்த வருஷம் இந்தியா ஒரு கோல்டு வின் பண்ணல? ஸோ அதுக்கு முன்னாடி போன வருஷம் வின் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா போன வருஷம் வின் பண்ணியிருக்கோம். போன வருஷம் ஒரே ஒரு கோல்டு மட்டும் வின் பண்ணியிருக்கோம். நம்ம போன வருஷம் எவ்வளவு மெடல்ஸ் ஜெயிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா 7 மெடல் தான் ஜெயிச்சோம். அதுல ஒரு கோல்டு வின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் எத்தனை மெடல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த வருஷம் 6 மெடல் வின் பண்ணியிருக்கோம். ஒரு சில்வர், 5 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கோம். ஆனா இது வரைக்கும் ஒரு கோல்டு வரல. இதுக்கு மேல ஈவென்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல வருமா என்னன்னு நமக்கு தெரியல. பட் இந்த வருஷம் பார்க்கும்போது போன வருஷத்தை விட நம்ம மெடல்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இது ஏன் இப்படி நடக்குது, இது காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒலிம்பிக்ல எத்தனை ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அதுல எவ்வளவு டிசிப்ளின்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இந்த வருஷம் நடக்கிற பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல கிட்டத்தட்ட 45 ஸ்போர்ட்ஸ் இருக்கு. இதுல 32 விதமான டிசிப்ளின்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400 ஈவென்ட்ஸ் மட்டும் ஒலிம்பிக்ல நடக்க போகுது இந்த வருஷம். ஸோ இதுல நம்ம ஊர்ல இருந்து இந்தியால இருந்து 110 பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க 16 ஸ்போர்ட்ல மட்டும். அதாவது 45 ஸ்போர்ட்ல வெறும் 16 ஸ்போர்ட்ல தான் இந்தியால இருந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இதுதான் முதல் காரணம். இந்தியா இப்படி மெடல்ஸ் கம்மியா ஜெயிக்கிறதுக்கும் கோல்டு இது வரைக்கும் ஜெயிக்காததுக்கும் இதுதான் முதல் காரணம். இப்ப இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்தியா இத்தனை வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணல, எவ்வளவு கோல்டு ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு உங்க எல்லாருக்கும் மனசுல ஒரு நம்பர் இருக்கும்ல. சோ நான் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் டைம் தரேன். நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இத்தனை வருஷம் 1920s இருந்து 24 வரைக்கும் எவ்வளவு மெடல்ஸ் ஜெயிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டீங்களா? ஸோ எப்படி ஒரு 100 இல்ல ஒரு 150 இல்ல 200 ஏதாவது நினைச்சிருப்பீங்களா? ஸோ ஆக மொத்தம் இந்தியா ஓவராலா இத்தனை வருஷத்துல ஜெயிச்ச மெடல்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 41 மெடல்ஸ். இந்த 41 மெடல்ஸ்ல நம்ம 10 கோல்டு, 10 சில்வர், 21 பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்கோம். ஸோ இத்தனை வருஷமா 41 மெடல் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இதே நீங்க இப்படி பாத்தீங்கன்னா 2024 அமெரிக்கா கோல்டு மட்டுமே 40 கோல்டு வின் பண்ணிருக்கு. இந்த வருஷம் மட்டும் அமெரிக்கா வின் பண்ணிருக்கு. ஸோ அமெரிக்கா அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கணும்னா அமெரிக்கா இத்தனை வருஷம் எவ்வளவு மெடல் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிங்க. நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் 40 கோல்டு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இத்தனை வருஷத்துல அமெரிக்கா எவ்வளவு மெடல்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு 5 செகண்ட் டைம் தரேன். யோசிச்சாச்சா? எவ்வளவு? ஒரு 500 இல்ல ஒரு 1000, 1500. ஸோ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா மட்டுமே இத்தனை வருஷத்துல 2793 மெடல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. 2793 மெடல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இதுல கோல்டு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1117 கோல்டு மெடல்ஸ். நம்ம டோட்டலா ஜெயிச்ச மெடல்ஸே 41 மெடல்ஸ் தான். ஆனா அமெரிக்கா கோல்டு மட்டுமே 1117 கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. இது இல்லாம 884 சில்வர் மெடல்ஸ் இருக்கு. பிரான்ஸ் மெடல் பாத்தீங்கன்னா 792 பிரான்ஸ் மெடல். இத்தனை வருஷத்துல அமெரிக்காவோட டோட்டலா அவங்க வாங்கின மெடல்ஸ் தான் இந்த கணக்கு. ஸோ இந்த வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா எவ்வளவு மெடல்ஸ் வாங்கியிருக்குன்னா 126 மெடல். 126 மெடல்ல 40 கோல்டு, 44 சில்வரு, 42 பிரான்ஸ். ஸோ இவங்க இந்த வருஷம் வாங்கின அந்த 40 அப்படிங்கிற அந்த கோல்டு மெடல் மட்டும்தான் நம்ம இத்தனை வருஷம் வாங்கின எல்லா மெடலும் சேர்ந்தே வருது. ஸோ இதுக்கு காரணம் எங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே காரணம் தான். 110 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, 16 ஸ்போர்ட்ல இருக்காங்க. ஆனா அமெரிக்கால இருந்து மட்டும் 592 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுவும் 34 ஸ்போர்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 34 ஸ்போர்ட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஸ்போர்ட்லயுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 592 பேர் ஒரு ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணா கண்டிப்பா இவ்வளவு மெடல்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஜாஸ்தி தான். இந்தியால இருந்து 16 ஸ்போர்ட்ல 110 பேர் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்றோம். ஸோ நம்மளோட மெடல்ஸ் குறையறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் வச்சு பாத்தீங்கன்னா அமெரிக்கா 3ல் 1 பங்கு தான் இருப்பாங்க. பட் அமெரிக்கால இருந்து இத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்தியால இருந்து அது இல்ல. இந்தியால இருந்து சுத்தமாவே அது இல்ல, ரொம்ப கம்மி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் எங்க தப்பு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து ஒரு அத்லெட் ட்ரெயின் பண்றது ரொம்ப குறைவு. இப்ப நம்ம ஊர்ல எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுறோம்.
கிரிக்கெட் மட்டும்தான் மேக்ஸிமம் எல்லாருமே விளையாடுறோம். ஆனா நம்ம வீட்டுல இருந்து யாராவது நான் ஓடுறேன், தாவுறேன், இல்ல குதிக்கிறேன், இல்ல நான் டிஸ்க் வீசுறேன், ஷார்ட் புட் வீசுறேன்னு சொன்னா சுத்தமா என்கரேஜ்மெண்டே பண்றது இல்ல. பட் இது ஒரு சீரியஸான விஷயம் தான். ஏன்னா நம்ம இவ்வளவு வருஷமா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம இந்த வருஷம் வந்து 71வது ரேங்க் இருக்கும் ஒலிம்பிக்ல மட்டும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு நம்ம எதுல டெவலப் ஆனாலுமே இதுல இன்னுமே நம்ம டெவலப் ஆகாம தான் இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் வந்து மாறிதான் ஆகணும். இதுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா வேணும். ஸோ இதுக்கு வந்து இந்தியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்த கையாண்டு ஸ்கூல்ல இருந்தே ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த அத்லெட்டிக்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் தானா வர்றதுக்காகவும், இல்ல பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு ப்ராப்பரான ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணி இன்னும் நிறைய பேர் வந்து இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். நிறைய அத்லெட்ஸ் வந்து நம்ம ஊர்ல இருந்து வரணும். வந்தா மட்டும்தான் நம்மளால இன்னும் நிறைய மெடல்ஸ் வந்து வின் பண்ண முடியும். எல்லா மாதிரி காம்படிஷன்ஸ்லயும் வரணும். 16 காம்படிஷன் தான் நம்ம அட்டென்ட் பண்றோம். ஸோ 16ங்கிறது ரொம்ப கம்மியான நம்பர். 45 ஸ்போர்ட் இருக்க இடத்துல 16 ஸ்போர்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ வந்து இருக்க எல்லா ஸ்போர்ட்டும் அப்படின்னு வேணாம். பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர்ல பெரும்பாலும் நிறைய பேர் பண்ணாத, இல்ல நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாத, இல்ல இதுல போனா நம்ம ஃபியூச்சர் இருக்காதோ அப்படின்னு பயப்படுற விஷயத்துக்கெல்லாம் ப்ராப்பரான அவேர்னஸ் கொடுத்து நம்ம இன்னும் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணா மட்டும்தான் இந்த நிலைமை மாறும். ஸோ உங்க வீட்ல இருந்து யாராவது உங்க பையனோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, இல்ல உங்க தம்பியோ, அக்காவோ, அண்ணனோ யாராவது இந்த மாதிரி ஒரு அத்லெட் வந்து நான் ஓடுறேன், இல்ல தாவுறேன், இல்ல நான் ஜாவ்லின் வீசுறேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க நினைச்சாதான் இந்தியாவோட நிலைமை மாறும். ஸோ இன்னொரு வீடியோட உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை பாய், டேக் கேர்.